வெல்கம் டு Ultramind. நம்ம டெய்லி லைஃப்பில் பலவிதமான கேள்வி பதில்களை பயன்படுத்துவோம். அதில் சில கேள்விகளுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற எஸ்ஆர்னோ டைப் கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்டு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உன்கிட்ட அடையாள அட்டை இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு Do you have an identity card? Do you have an identity card? அப்படின்னு கேட்கலாம். இப்போ என்கிட்ட அடையாள அட்டை இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா Yes, I have an identity card. Yes, I have an identity card அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை என்கிட்ட அடையாள அட்டை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு No, I don't have an identity card. No, I don't have an identity card அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்குறதுக்கு Is he talking over the phone? Is he talking over the phone அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் அவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா Yes, he is talking over the phone. Yes, he is talking over the phone அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவன் ஃபோனில் பேசிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு No, he is not talking over the phone. No, he is not talking over the phone அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ நாளைக்கு இங்கே இருப்பியான்னு கேட்குறதுக்கு Will you be here tomorrow? Will you be here tomorrow? அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் நான் நாளைக்கு இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு Yes, I will be here tomorrow. Yes, I will be here tomorrow அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை நான் நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா No, I won't be here tomorrow. No, I won't be here tomorrow அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் என் மேலே கோவமாக இருக்காளா அப்படின்னு கேட்குறதுக்கு Is she angry with me? Is she angry with me? அப்படின்னு கேட்கலாம். இப்போது ஆமாம் அவள் உன் மேலே கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லணும்னா Yes, she is angry with you. Yes, she is angry with you அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை அவள் உன் மேலே கோவமாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு No, she is not angry with you. No, she is not angry with you அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் சென்னையிலேருந்து திரும்பி வந்துட்டானான்னு கேட்குறதுக்கு Has he returned from Chennai? Has he returned from Chennai அப்படின்னு கேட்கலாம். அவன் சென்னையிலேருந்து திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லணும்னா Yes, he has returned from Chennai. Yes, he has returned from Chennai அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை அவன் சென்னையிலேருந்து இன்னும் திரும்பி வரல அப்படின்னு சொல்லணும்னா No, he hasn't returned from Chennai. No, he hasn't returned from Chennai அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டாக்டர் வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறதுக்கு Has the doctor arrived? Has the doctor arrived? அப்படின்னு கேட்கலாம். டாக்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு Yes, the doctor has arrived. Yes, the doctor has arrived அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை இன்னும் டாக்டர் வரலை அப்படின்னு சொல்லணும்னா No, the doctor hasn't arrived yet. No, the doctor hasn't arrived yet அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், அவனால் இதை பண்ண முடியுமான்னு கேட்குறதுக்கு Can he do it? Can he do it? அப்படின்னு கேட்கலாம். இப்போ அவனால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு Yes, he can do it. Yes, he can do it அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை அவனால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லணும்னா No,
he can't do it. No, he can't do it அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். And thanks for watching.